அல்ல அப்படின்னு ஒரு அனுமானம் பண்றீங்க, அது மாதிரிலாம் இல்ல. சார் நீங்க தான் சார் அது மாதிரி ஒரு நேற்று இபிஎஸ் சொன்னார்ல, அதான் நீங்களா ஒரு விஷயத்த ஒரு நெரேட்டிவை செட் பண்றீங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி எதுவும் இல்ல. அவரும் மறுத்துட்டாரு, பியூஷ் கோயலும் அது மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவர் ஒன்றும் சொல்லல, ஏன்னா அவர் சொல்லக்கூடாது. அந்த இபிஎஸ் கிட்ட சொன்னார்ல, அதான் பதில். எனக்கு தெரியல சார். நான் நேற்று நீங்க கேட்டப்ப நான் சொன்னது எந்த ஆங்கிலம்னா, எந்த கூட்டணியும் இப்ப திமுக என்ன பண்றாங்க, நான் காமெடியா நேற்று சொன்னேன். ரோட்ல போற வரவங்க எல்லாம் பிடிச்சி கூட்டணியில சேர்க்கிறாங்க. ஏற்கனவே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் காலத்துல பல உயர் பதவிகள் எல்லாம் இருந்துட்டு பொருளாதார ரீதியாக பலமாயிட்டு அரசு கட்சியில எக்ஸ்பைரி ஆனவங்க எல்லாம் சேர்த்திருக்காரு. அது மாதிரி காமெடியா சொன்ன மாதிரி தபால் போட வந்தவங்க, எலக்ட்ரிக் மீட்டர் எடுக்க வந்தவங்க, இன்னும் இந்த ஸ்விக்கி சொமேட்டோல எல்லாம் ஆர்டர் பண்ணா அதை சர்வீஸ் பண்ண வர்றவங்களை எல்லாம் கட்சியில சேர்க்கிற மாதிரி போறவங்க எல்லாம் சேர்த்து நாங்க பலமா இருக்கோங்கிறாங்க. ஏற்கனவே அவங்க கூட்டணி பலமா இருந்த கூட்டணி தானே. அதனாலதானே 19 ஜெயிச்சோங்கிறாங்க, 21 ஜெயிச்சாங்கிறாங்க, 24 பணபலத்துல ஜெயிச்சாங்க. உங்களுக்கு தெரியும். அதுக்கு மேலேயும் கூட்டணிய எல்லாரையும் சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? காரணம், இந்த ஆட்சி மேல மக்களுக்கு மாபெரும் அதிருப்தி இருக்கிறது.